வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. நம்ம ஜிகே டாப்பிக்கில் பாலிட்டியில் இருக்கிற முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே இதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட உங்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட கொடுக்குறோம் அப்படின்னா, ஜிகேவை மட்டும் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் 50 பக்கம் 40 பக்கம்லாம் இருக்கும் பாலிட்டி ஹிஸ்ட்ரி லெசன்ஸ். அது மாதிரி 6th 7th 9th 11thன்னு சொல்லி 3-4 இடத்துல வரும் ஹிஸ்ட்ரி லெசன்ஸ் எல்லாம். அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அது மாதிரி ரிவிஷன் டைமில் அத்தனை புக்கையும் நம்ம பரட்டிகிட்டு இருக்க முடியாது. அப்போது ஃபஸ்ட்டு முன்னாடி டைம் இருக்கும் போதே நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அடுத்து நீங்கள் நோட்ஸை மட்டும் படிக்கும்போது உங்களுக்கு டைம் நிறையா சேவ் ஆகும். நம்ம ஃபுல் புக்கும் படிக்கும்போது என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த அன்வான்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடும். அப்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதி வைக்கும்போது அதை மட்டும் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதனால் தமிழ் நீங்கள் நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. ஆனால் ஜிகே கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து யார் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜிகேல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் 100%. அதனால் நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, என்ன பண்ணுறது, அப்படி ஒவ்வொன்றிலையும் எப்படி பண்ணணும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அதனால தான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நான் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுல நானே ஒரு ஹிண்ட் மாதிரி ரொம்ப அப்படி ப்ராப்பராலாம் இருக்காது இதில். ஏன்னா அப்படி நான் எடுத்தேன்னா நீங்களும் அதே மாதிரி எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதனால் ஜஸ்ட் படிக்கும்போது நான் எப்படி இங்கே எப்படிலாம் ஆரோ போட்டு நம்ம எழுதணுமோ அந்த மாதிரி எழுதி உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் நம்மளோட ஜிகே டாபிக் எல்லாமே வரப்போகுது. நம்ம தமிழ் கவர் பண்ணுற மாதிரியே ஜிகேவையும் யூனிட் வைஸ் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. அப்படி படிக்கிற வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம முக்கியமான 100 லெசனை செலக்ட் பண்ணி அந்த 100 லெசனையும் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் கொடுத்துட போகிறோம். அந்த 100 லெசன்லேருந்து கண்டிப்பாக 75 கொஸ்டின் வராதா, மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 50, மிச்சம் இருக்க 25 கொஸ்டினை எலிமினேஷன் பழைய நம்ம படித்தது இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக 65க்கு மேலே எடுத்துடலாம். இதுதான் எங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஜிகேல ஃபுல் சிலபஸையும் யாராலையும் கவர் பண்ணவும் முடியாது. எல்லாத்தையும் படித்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு மார்க் விடுறதை விட தெளிவாக இதை தான் நான் படிக்க போகிறேன்னு படிக்கிறது தான் ஸ்மார்ட் ஸ்டடி. அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் எடுங்க. அதுமாதிரி முகலாயர் டாப்பிக்கை மட்டும்தான் நான் இந்த மாதிரி தனித்தனியாக போடுறேன். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தெரியணும். பாபர், அக்பர், ஷாஜஹான், ஜஹாங்கீர், அவுரங்கசீப்னு. ஏன்னா அவங்கள பற்றின கொஷின்ஸ் கண்டிப்பாக நிறைய வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் வர்ற டெல்லி சுல்தான்களோ இல்லை குப்தர்களோ இதெல்லாம் நான் ஒரு 1 or 2 பார்ட்ஸோடைய மொத்தமாகவே ஃபுல்லாகவே முடிச்சிருவேன். மராத்தியர்கள் இதெல்லாம். ஓகேவா? இது ஒன்றை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்குறது ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷாஜஹானை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஷாஜஹானோட அம்மா நூர்ஜஹான் கூட சண்டை போட்டு தான் ஷாஜஹான் இந்த பதவிக்கு வந்திருப்பார். நூர்ஜஹான் அவங்களோட மருமகன் ஷாரியாரை அரசராகணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நூர்ஜஹானோட அண்ணன் ஆசப் கான் ஷாஜஹானோட மாமனார். இவங்க 2 பேரும் சேர்ந்து நூர்ஜஹானை எதிர்த்து கடைசியில் ஷாஜஹான் ஆட்சியை பிடிச்சிருவார். இதுதான் கடைசியாக நம்ம பார்த்தோம். இந்த ஷாஜஹான் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். 1627லேருந்து 1658 வரைக்கும் இவரோட ஆட்சி பகுதி கிட்டத்தட்ட 30 வருஷம். அக்பர் 50 வருஷம்னு பார்த்துருப்போம். அதுக்கடுத்து அதிகமாக ஆட்சி பண்ணவர் இவரையும் சொல்லலாம். அதிகமாக ஷாஜஹான். ஜஹாங்கீரோட பையன்தான் இந்த ஷாஜஹான். இவரோட இயற்பெயர் குர்ரம். இந்த குர்ரம்ன்றது தான் ஷாஜஹான் அப்படின்னு மாற்றுவாங்க. இந்த ஷாஜஹானுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உலகின் அரசன் அப்படின்னு அர்த்தம். உலகின் அரசன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். பாருங்க, உலகின் அரசன். இவருக்கு வேறு என்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது? முகலாயர்களின் பொற்காலம்னு சொல்கிறது தான் இந்த ஷாஜஹானோட காலம். ஓகேவா? முகலாயர்களின் பொற்காலம். இவர் கட்டடக்கலை இளவரசர்னு சொல்கிறாங்க, பொறியாளர் அரசர்னு சொல்கிறாங்க, உலகின் அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த கட்டடக்கலை பொறியாளர் அரசர்லாம் பேர் வந்துச்சு அப்படின்னா, பொறியாளர்களை ஆதரித்ததால் பொறியாளர்களுக்கு அரசர். நிறைய அந்த பொறியாளர்களுக்கு இவர் சப்போர்ட் பண்ணி அவங்கள நிறைய இதுக்கு யூஸ் பண்ணி கட்டடங்கள் கட்டியிருப்பார். கட்டடங்கள் அதிகமாக இவர் காலத்தில் கட்டுறதுனால கட்டடக்கலை இளவரசர்னு ஒரு பேர் இருக்குது. ஆல்ரெடி உலகின் அரசர்ன்ற பேர் தான் அவரோட பேருக்கு அர்த்தமே. அதனால் உலகின் அரசர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாலும்
நீங்கள் வந்து இவரை தான் சொல்லணும். ஓகே, அடுத்து இவருக்கு இங்கே பார்த்துருவோம். மொத்தம் 4 பசங்க பாருங்க. மொத்தம் 4 பசங்க அவருக்கு. யார் யார் அப்படின்னா, ஷாஜஹானோட பசங்க 4 பேர் வந்து தாராஷுகோ, சீஜா, அவுரங்கசீப், முரத்பக்ஷ். இவங்க 4 பேர் தான் வந்து ஷாஜஹானோட பசங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கார் இல்லையா தாராஷுகோ, இவர் தான் வந்து தத்துவ இளவரசர் அப்படின்னு அழைக்கப்படுபவர். தத்துவ இளவரசர் என அழைக்கப்படும் அரசர் யாருன்னு கேட்டால் தாராஷுகோ அப்படின்னு சொல்லணும். இவர் யாருன்னா ஷாஜஹானோட மூத்த பையன். ஓகேவா, இந்த 4 பேர் இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த 4 பேரும் எப்படி இதில் அவுரங்கசீப் வராரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இங்கே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தெற்கு பகுதி ஆளுநராக இருந்தவர் தான் காஞ்சகான் அப்படிங்கிறவங்க. காஞ்சகான் அப்படிங்கிறது இவரோட நிக்நேம். இது எப்படி குர்ரம் வந்து ஷாஜஹானா மாறிச்சு இல்லையா, அது மாதிரி. ஆனால் உண்மையிலே இவரோட பேர் என்னன்னா ஆப்கானிய பிர்லோடின்னு சொல்லுவாங்க. பிர்லோடி. ஓகேவா, இவர் பேர். அவர் தான் காஞ்சகான். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவரை வந்து தக்காணத்தை விட்டு ஓடிரு அப்படின்னு சொல்லி ஷாஜஹான் மிரட்டுவார். உடனே என்ன பண்ணுவார்னா, இவர் அகமது நகரை சேர்ந்த சுல்தான் மூர்தஷா நிஜாம் ஷா அப்படிங்கிறவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பார். ஓகேவா, அகமது சுல்தான். ஏன்னா ஆல்ரெடி இவரோட பீரியட்லேயே, ஷாஜஹானோட அப்பா காலத்திலேயே, ஜஹாங்கீர் காலத்திலேயே அகமது நகர் வந்து சுதந்திர அரசானது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ இவங்களோட கண்ட்ரோலில் இல்லை. அவர் தனி ராஜாக்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தக்காணத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்த பிர்லோடியை வந்து ஷாஜஹான் மிரட்டுறாரு. அவர் ஓடி போய் அகமது நகர் சுல்தானோட ஹெல்ப் கேட்குறாரு. 2 பேரும் சேர்ந்து ஷாஜஹானை எதிர்க்கிறாங்க. அப்போ என்ன செய்றாரு, ஷாஜஹான் நேரடியாக தக்காணத்துக்கு வந்துடுறாரு. அங்கேருந்து வந்து தக்காணத்தில் வந்து என்ன பிரச்சனை, அதாவது நேரடியாக அந்த இடத்துக்கு வந்து அவரே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ தக்காணத்தோட ஆளுநராக இருந்தவர் தான் ராதத் கான். அவரோட தலைமையில் பால்காட் அப்படிங்கிற பகுதியில் வந்து அட்டாக் நடக்க ஆரம்பிக்குது இப்போது. ஓகேவா, இப்போது நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காஞ்சகான் இருந்தார் இல்லையா, அவர் தோற்று போயிடுறாரு. அவர் அங்கேருந்து மாலவத்துக்கு தப்பிச்சு ஓடிடுறாரு. ஆனாலும் அவரை விடலை. அங்கே போய் கைது பண்ணி கொலை பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட வெற்றிகள், படைகள், அதை பற்றி தெரியணும் இல்லையா, அதுக்காக. அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா, அகமது நகரையும் கைப்பற்றிடுவார். அகமது நகரையும் கைப்பற்றிடுவார். கைப்பற்றிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, மொத்தம் இருக்கிற பகுதியை தக்காணத்தை ஃபுல்லாகவே இப்போது என்ன ஆயிரும்னா ஷாஜஹானோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். தக்காணம் முழுக்க ஷாஜஹான் கண்ட்ரோலுக்கு வந்துடும். வந்த உடனே என்ன பண்ணுவார்னா, இவர் அதை 4 பிரிவாக பிரிப்பார் தக்காணத்தை. அகமது நகர், காண்டேஸ், ஃபெரார், தெலுங்கானா. பாருங்கள், தெலுங்கானான்றது இப்போ வந்த பேர் கிடையாது. ஆல்ரெடி அந்த பகுதிக்கு தெலுங்கானான்னு தான் பேர் இருந்துச்சு. அதை மொத்தமாக மொழிவாரி மாநிலமாக பிரிக்கும் போது ஆந்திரான்னு பிரிச்சிருந்தாங்க. அதை தான் திரும்ப பழையபடி எங்களுக்கு தெலுங்கானாவே கொடுங்க, தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கிறதுனால தெலுங்கானா அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த 4 பகுதியாக பிரித்தவர் யாருன்னா ஷாஜஹான். தக்காணத்தை நிர்வாக வசதிக்காக 4ஆக பிரித்தவர் யாருன்னா ஷாஜஹான். அகமது நகர், காண்டேஸ், ஃபெரார், தெலுங்கானா. இந்த மாநிலத்தை பிரித்து தன்னோட பையன் அவுரங்கசீப்பை வந்து அதுக்கு ஆளுநராக ஆக்குறாரு. ஏன்னா 4 பசங்கன்னும் போது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொருத்தரை வந்து பகுதியை வந்து நிர்ணயிக்க சிற்றரசர்களாக கொஞ்சம் நாளைக்கு இருக்க வைப்பாங்க எப்பயுமே. அப்போ தான் அவங்களுக்கு நிர்வாகம் எல்லாமே கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒருத்தரை வந்து ராஜாவாக ஆக்குவாங்க. இந்த மாதிரி அவுரங்கசீப்பை வந்து நியமிக்கும் போது அவருக்கு அப்போ வயசு வெறும் 18 வயசு தான். ரொம்ப சின்ன பையன். ஓகேவா, ஆனால் அந்த வயசுலேயே ஒரு பெரிய பகுதியவே அவர் ஆள்ற அளவுக்கு திறமையானவராக தான் இருந்திருக்காரு. அடுத்தது அகமது நகர். அகமது நகர்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அகமது நகரில் யார் இருந்தானா மாலிக் ஆம்பூர் அப்படிங்கிறவர் தான் இருந்தார். அதாவது 1636 மஹபத் கான் அப்படிங்கிறவரோட உதவியோட இந்த அகமது நகரை வந்து கைப்பற்றுறார். அகமது நகர் நிசாம் ஷாஹியை வந்து பணியை செய்தார். பேரரசோட இணைச்சிடுறாரு ஷாஜஹான். அதுவும் கூட உடனேலாம் நடக்கலை, நீண்ட எதிர்ப்புக்கு பின்னரே இணைத்தார். இதை இணைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராட்டம் பண்ணி தான் இணைச்சிருக்கார். இது அவர் செஞ்ச ஒரு வெற்றி, அவரை சம்மந்தப்பட்ட. அடுத்தது ஷியா பிரிவை சேர்ந்த கோல்கொண்டா சுல்தான். கோல்கொண்டான்னு ஒரு நகர் இருக்கு இல்லையா, அந்த கோல்கொண்டாவோட சுல்தான் யாருன்னா அவர் ஒரு ஷியா பிரிவை சேர்ந்த ஒரு மன்னர். முஸ்லீம்கள்லேயே ஷியா பிரிவு, சன்னி பிரிவு, வஹ்பு பிரிவுன்னு நிறையா இருக்கும். அந்த ஷியா பிரிவை சேர்ந்தவர் தான் இந்த கோல்கொண்டா சுல்தான்.
ஏன்னா நீங்க நினைப்பீங்க, ஏன் முஸ்லீம் இவரும் முஸ்லீம் தான், இவரும் முஸ்லீம் தான். ஏன் இவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க? அவங்களுக்குள்ளேயுமே பிரிவு இருக்கு. அந்த பிரிவுக்குள்ள சண்டை இருந்திருக்கு. ஓகேவா? இந்த சுல்தான் வந்து என்ன பண்றார்ன்னா, அவர் பேர் என்னன்னா குதுப் ஷாஹி. கோல்கொண்டா சுல்தான் பேரு குதுப் ஷாஹி. இவரு என்ன பண்றாரு, ஷாஜஹானோட அமைச்சர் பீர் ஜும்லா அப்படிங்கிற ஒருத்தர கைது பண்ணிடுறாரு. ஓகேவா? கைது பண்ண உடனே என்ன ஆயிடுதுன்னா, ஷாஜஹானுக்கு கோவம் வந்துருது. உடனே அவுரங்கசீப்ப அனுப்பி கோல்கொண்டா மேல படையெடுக்க சொல்றாரு. ஏன்னா, அவுரங்கசீப் தானே அந்த இடத்துல இப்ப தக்காணத்த எல்லாத்தையும் நிர்வகிச்சுட்டு இருக்காரு. அவர விட்டு கோல்கொண்டா வந்து படையெடுக்க சொல்றாரு. படையெடுக்கும்போது என்ன ஆயிருதுன்னா, குதுப் ஷாஹி பயந்துகிட்டு போர்ல அவுரங்கசீப் கிட்ட வந்து சமாதான உடன்படிக்கைக்கு வராரு. அவருக்கு கீழ ஒரு சிற்றரசரா நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. யாரு? ஷாஜஹானுக்கு கீழ ஒரு சின்ன ராஜ்யமா நாங்க இருந்துக்கிறோம். அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. பாருங்க, இப்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இதுல இருக்கும். ஷாஜஹான் பீரியட்ல இருந்தது தான் மயிலாசனம். மயிலாசனம் ரொம்ப முக்கியமானது. இவர் காலத்துல பயன்படுத்தப்பட்டது தான் இது. அதே மாதிரி மும்தாஜ் இறந்த வருஷம் 1631. இது பின்னாடி நான் சொல்றேன். இது சும்மா ஹிண்டா நான் எழுதி வச்சது. அதனால அங்க இருக்கு. ஓகே. அடுத்தது குதுப் ஷாஹி பயந்துகிட்டு சமாதான உடன்படிக்கை போட்டு ஒரு சிற்றரசரா அவருக்கு கீழ வந்துட்டாரு. அடுத்து 1638ல என்ன ஆகுதுன்னா, காந்தகார் அப்படிங்கிற பகுதிய ஷாஜஹான் மீட்றாரு. காந்தகார் பகுதி ரொம்ப ஃபேமஸானது. அந்த இதுலயவும். இந்த பகுதிய வந்து ஷாஜஹான் மீட்டார். மீட்டார்ன்னு என்ன அர்த்தம்? அப்ப ஆல்ரெடி மிஸ் பண்ணியிருந்தாங்களா? அப்படின்னா ஆமா. இங்க பாருங்க, அக்பர் வந்து கைப்பற்றிருப்பாரு காந்தகார. ஆனா ஜஹாங்கீர் வந்து அத இழந்திருப்பார். அவரோட பீரியட்ல இழந்துட்டார். ஜஹாங்கீர் பீரியட்ல காந்தகார் போயிரும், அகமது நகர் போயிரும். இதெல்லாமே திரும்ப வந்து ஷாஜஹான் பிடிச்சிருப்பார். இப்ப பாரு, இப்ப திரும்ப ஷாஜஹான் வந்து அத கைப்பற்றிட்டார் காந்தகார. அடுத்தது ஷாஜஹான் பீரியட்ல போர்ச்சுகீசியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோவா பகுதியில பூரா போர்ச்சுகீஸ் நெறைய இருந்தாங்க இல்லையா? அவங்க இந்த ஹூக்ளி அப்படிங்கிற அது கோவால இருக்கிற ஒரு ஆறு தான் ஹூக்ளி. அந்த ஆத்துல கரையோர தங்கி இருந்த போர்ச்சுகீசியர்கள விரட்டி அடிச்சது யாருன்னு கேட்பாங்க. அது வந்து ஷாஜஹான் தான். ஏன் அப்படின்னா, அவங்க கட்டாய மத மாற்றம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாரையும் வந்து கிறிஸ்டியனா அப்போ வந்து ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் தான் நம்ம இந்தியாவுல அதிகமா இருந்தோம். கிறிஸ்டியனா வந்து மதம் மாற்றம் செஞ்சுட்டு இருந்தது இவருக்கு பிடிக்காம என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்கள எல்லாரையுமே அவரோட பையன் சீஜான்னு ஒரு பையன் 2வது பையன் இருந்தார் இல்லையா? அவர வச்சு இந்த ஹூக்ளி ஆத்தங்கரைல தங்கியிருந்த எல்லாரையும் விரட்டி அடிச்சது ஷாஜஹான். இத கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இந்த போர்ச்சுகீசியர்கள வந்து விரட்டியது யாரு அப்படின்னு. இது வந்து கோவா பகுதியில நடந்த ஒரு விஷயம். அடுத்தது ஷாஜஹான் பீரியட்ல தான் ஷாஜஹானோட சம காலத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது யாரு அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டு அரசன் 14ஆம் லூயி. இது ஒரு வாட்டி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. அதாவது ஷாஜஹானோட சமகாலத்தவர் அப்படின்னு எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, அதே பீரியட்ல பிரான்ஸ் நாட்டுல ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு அரசர் இவரு. இவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது ஒரு வகையில ஒரு லிங்க் இருக்கும். ஏதாவது ஒரு வணிகம் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த குறிப்பெல்லாம் நம்மளுக்கு பாடத்துல குடுக்கல. பட் வந்து இப்போ மேகவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து குப்தர் பீரியட்ல வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அப்போ நம்ம சொல்லுவோம், குப்தர்ல அந்த மன்னருக்கும் மேகவர்மனும் சமகாலத்தை சேர்ந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் ஷாஜஹான் பீரியட்ல இருந்து பிரான்ஸ் நாட்டோட 14ஆம் லூயின்றவரும் இவரும் சமகாலத்தவர். இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அடுத்து ஷாஜஹான் காலத்துல இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள் யாரு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுப்பாங்க. இல்ல தவறான இணையை கண்டறின்னு சொல்லிட்டு யாரு எந்த துறையை சேர்ந்தவங்க அப்படின்னு கொடுக்கறதுல மாத்தி கொடுத்துட்டு தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பாருங்க, பெர்னியர் அப்படிங்கிறவர் பிரெஞ்சு மருத்துவர். பிரெஞ்சு மருத்துவர். தாவர்னியர் அப்படிங்கிறவர் வந்து பிரெஞ்சு வைர வியாபாரி. பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் தான். ஆனா இவர் வந்து வைர வியாபாரி. இவர் வந்து மருத்துவர். இதெல்லாம் யாரு? ஷாஜஹான் காலத்துல இந்தியாவுக்கு வந்து ஐரோப்பியர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம குப்தர்கள் காலத்துல பாகியான் வந்தாரு, யுவான் சுவாங் வந்தாங்கலாம் படிப்போம்ல. அது மாதிரி இவர் காலத்துல வந்தவங்க. அப்புறம் மாண்டெல்கோ அப்படிங்கிற ஒருத்தர் ஜெர்மன் நாட்டு பயணி. ரொம்ப துணிச்சலானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்ல. பீட்டர் முண்டி ரொம்ப முக்கியமான ஒருத்தர். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பயணி. இவர் ஒரு வணிகர். அடுத்தது மனுச்சி அப்படிங்கிறவர் இத்தாலி எழுத்தாளர்.
இத்தாலியை சேர்ந்த எழுத்தாளர் தான் இந்த மனுச்சி. இவங்க எல்லாமே இவர் காலத்தில் வந்தவங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, ஷாஜஹானோட இறுதி காலம் வருது. ஷாஜஹானுக்கு வயசாகுது. அரியணைக்கு இப்போ போட்டி நடக்குது. ஓகேவா? அரியணை போட்டி அப்படின்னும்போது ஷாஜஹான் வந்து அவரோட விருப்பம் யாரை ஆக்கணும் அப்படின்னா, மூத்த பையன் தாராஷுகோ தான் ஷாஜஹானுக்கு ஆக்கணும்னு விருப்பம். அவரை தான் பிடிக்குமானா அப்படியெல்லாம் இல்லை, 4 பசங்களும் பிடிக்கும். பட் என்னன்னா, யாருக்குமே மூத்த பையனை வந்து ராஜாவாக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ராமனை நினைச்சாரு இல்லையா? அது மாதிரி. ஆனா அந்த தாராஷுகோவுக்கும் இதுல பெருசா விருப்பம் இல்ல. அவரோட மைண்டு, அவரோட இதெல்லாமே எப்படி அப்படின்னா, உபநிடதங்கள் இந்த பாருங்க, அவர் வந்து ஒரு தத்துவ இளவரசர்ன்னு ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். தத்துவங்கள் வந்து அதிகமா பண்றது. பாருங்க, உபநிடதங்களை பாரசீக மொழியாக்கம் செய்வர். நிறைய நூல்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? உபநிடதங்கள். அந்த காலத்து தத்துவ நூல்களை பூரா டிரான்ஸ்லேட் பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவர் வந்து அதிகமா பண்ணியிருப்பார். அதுல வந்து இவரோட கவனத்தை செலுத்துவாரு. ஆனா ஷாஜஹான் வந்து இவரை பட்டத்து இளவரசரா அறிவிச்சிருவார். அவருக்கு விருப்பம் இல்லாட்டி கூட. ஷாஜஹானுக்கு விருப்பம் இருக்கும். தாராஷுகோ பெருசா இன்வால்வ்மெண்ட் இல்லாம இருப்பாரு. இருந்தாலும் அவரை பட்டத்து இளவரசரா அறிவிச்சிருவாரு. ஆனா இது யாருக்கு பிடிக்காதுன்னா, அவரோட 3வது பையன் அவுரங்கசீப்புக்கு பிடிக்காது. அவுரங்கசீப் பிறவியிலேயே ஒரு இரக்கமற்றவர். ஓகேவா? அவர் குணமே வந்து ரொம்ப ரூடான ஒரு பிஹேவ் பண்ற ஒரு பையன் தான். ஈவன் தாராஷுகோவுக்கு அப்புறம் சீஜா இருக்காரு. சீஜாக்கு அப்புறம் அவுரங்கசீப், அப்புறம் தான் முரத் பக்ஷ். இந்த 2 பேரையும் இது பண்ணிட்டு அவுரங்கசீப் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. அந்த தாராஷுகோ வந்து எப்படின்னா, இந்து முஸ்லீம்கான நெருங்கிய தொடர்பை கண்டறிந்தார். இந்து முஸ்லீம்களுக்கு ஒற்றுமையை கொண்டு வர்றது, உபநிடதங்களை பாரசீக மொழியில மொழிபெயர்க்கிறது, மொழிபெயர்ப்புக்குன்னே சொல்லி ஒரு தனி ஒரு துறையவே உருவாக்கியிருப்பார். அது யாருன்னு கேட்டாங்கன்னா, தாராஷுகோன்னு சொல்லணும். ஓகேவா? இந்த மாதிரி இதில் இவர் இன்வால்வ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவுரங்கசீப் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் இது பண்ணிட்டு அவங்க அப்பாவவே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு ஆட்சியை பிடிக்கிறாரு அவுரங்கசீப். ஷாஜஹான் அரண்மனை கைதி கைதி அப்படின்னு சொல்லுவாங்க. அரண்மனையிலேயே கைதியா ஒரு ரூமில், அந்த அரண்மனையை விட்டு வெளியவே அவங்க எங்கேயும் போக முடியாது, ஆட்சிக்கு பண்ண முடியாது, எந்த ஆர்டரும் போட முடியாது, மக்களையே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அவுரங்கசீப் வந்து அவராகவே ராஜாவாக பதவி ஏற்றுக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் வந்து ஷாஜஹான் ஹவுஸ் அரெஸ்ட்லேயே இருக்கார். 8 வருஷம் 8 வருஷம் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்லேயே இருப்பார். அந்த டைமில் அவரை பார்த்துக்கிட்டது யாருன்னா, அவரோட பொண்ணு மகள் ஜஹானாரா அப்படிங்கிறவங்க தான் 8 வருஷமும் அவங்க அப்பாவை ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சு பார்த்துக்கிட்டாங்க, அண்ணனுக்கு பயந்து. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா, 1666 1666 அதில் வந்து என்ன ஆயிடுறாரு ஷாஜஹான், இயற்கையாகவே உள்ளேயே இருந்து இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகி கொஞ்ச நாளில் இறந்தும் போயிடுவார். ஷாஜஹான் இறக்குறது வந்து இந்த வருஷம். அவ்வளவு திறமையாக ஆட்சி பண்ண ஷாஜஹானோட கடைசி நாட்கள் வந்து இப்படி தான் முடிஞ்சிருக்கு. அடுத்தது பாருங்க, தாஜ்மஹால். ஷாஜஹான் நம்ம படித்தாலே தாஜ்மஹாலை பற்றி படிக்காமல் இருக்க முடியாது. அதுக்கான நம்ம அந்த நூர்ஜஹானோட கதை, அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, எக்ஸாமில் கேட்க போகிறதும் இல்லை. தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முகலாய வம்சத்தோட மிகச்சிறந்த கட்டடக்கலைன்னு சொல்லப்படுறது எது அப்படின்னா, முகலாயர்கள்லேயே பாபர்லேருந்து அவுரங்கசீப் வரைக்கும் நிறைய கட்டடங்கள் கட்டியிருக்காங்க, நிறைய நகரங்களை வந்து நிர்மாணிச்சிருக்காங்க. ஆனால் அதுலேயே மிகச்சிறந்த கட்டடக்கலைன்னு சொல்லப்படுறது தாஜ்மஹால் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் அது உலக அதிசயத்தில் ஒன்றா இருக்குது. மும்தாஜுக்காக அவர் கட்டினது தான். மும்தாஜ் 1631 இறந்துருப்பாங்க. 32 இவர் வந்து இதை கட்டுறதை ஸ்டார்ட் பண்ணிடுவார். இதை கட்டுறதுக்கான கட்டடத்தோட தலைமை நிபுணராக இருந்தவர் யார், அதாவது முழுசாக இருந்து அதை ஒரு சூப்பர்வைசர், அதாவது இன்ஜினியர் மாதிரி அதை முழுசாக நின்று கட்டினவர் யார் அப்படின்னா, உஸ்தத் அகமது லஹாவரி அப்படிங்கிற ஒருத்தர். அதாவது இவர் பாரசீக வம்சாவளியை சேர்ந்தவர், ஆனால் இந்தியாவில் செட்டில் ஆனவர். புரியுதா? இப்போ நம்ம வேற நாடுகளில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்னு சொல்கிறோம்ல, அமெரிக்காவில். அது மாதிரி இந்தியாவில் செட்டிலான ஒரு பாரசீக வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த உஸ்தத் அகமது லஹாவரி. இவர் தான் இந்த கட்டடத்தோட தலைமை நிபுணராக இருந்து அந்த கட்டடத்தவே கட்டி கொடுத்துருக்காரு. அப்போ என்ன ஆகும்னா, 2 நாட்டோட அமைப்பையுமே மிக்ஸ் பண்ணி தான் அதை கட்டியிருப்பாங்க. அப்போ தாஜ்மஹால் என்ன இதில் கட்டப்பட்டுச்சுன்னு கேட்டால், இந்தோ பாரசீக முறையில் அப்படின்னு சொல்லணும்.
அதாவது இந்தியா ப்ளஸ் பாரசீகம் இந்த 2 டெக்னிக்கையும் கலந்து கட்டப்பட்ட அதனால தான் தாஜ்மஹால் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நம்மளோட கட்டடக்கலையிலிருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இந்த 2ம் கலந்து கட்டுனது. ஏன் அப்படின்றதையும் ரீசன் நான் சொல்லிட்டேன். ஏன்னா அதோட தலைமை நிபுணர் வந்து ஒரு பாரசீகத்தை வம்சாவளியை சேர்ந்த இந்தியர். ஓகே. இது வந்து நின்னு கட்டுனவரு. ஓகேவா? முழுசா. வரைபடத்த அதுக்கு பிளான் போட்டு குடுப்பாங்க இல்லையா? இன்ஜினியரு. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போடுவாங்க இல்லையா? அந்த பிளான போட்டது வந்து முழுக்க முழுக்க ஒரு இந்தியர் தான். அவரு பேர் குடுக்கல. பட் பிளான் பண்ணவரு இந்தியர். அத கட்டிக் குடுத்தவரு வந்து பாரசீக வம்சாவளியை சேர்ந்த ஒரு இந்தியர். எப்ப கட்டுறாங்க? சொன்னேன் இல்லையா? 31ல நூர்ஜஹான் இறக்குறாங்க. மும்தாஜ் இறக்குறாங்க. 32ல கட்ட ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 47ல தான் கட்டியே முடிக்கிறாங்க. அப்போ எத்தனை வருஷம்? 15 வருஷம் கட்டி முடிச்சிருக்காங்க. தாஜ்மஹால் கட்டி முடிக்க 15 வருஷம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அத கட்டி முடிக்கிறதுக்கு 20,000 பணியாளர்கள் அதில வேலை பார்த்துருக்காங்க. 20,000 பேரு கன்டினியூஸா வேலை பார்த்து 15 வருஷம் கழிச்சு தான் இத கட்டி முடிச்சிருக்காங்க. இப்ப கட்டி முடிக்கும் போதெல்லாம் ஷாஜகான் நல்லா தான் இருக்காரு. அவர் 66ல தானே இறந்தாரு. ஓகேவா? கட்டி முடிச்சிருக்காங்க. இவ்வளோதான். இதில ஷாஜகான் இது இல்லாம வேற என்னலாம் கட்டியிருக்காருன்னா, முத்து மசூதி, ஜும்மா மசூதின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பழமையான மசூதி. செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்றோம்ல, செங்கோட்டையில இப்ப கூட கொடியேத்துவாங்க. செங்கோட்டைய 1639ல கட்டியிருக்காரு. அப்புறம் ஷாஜஹான் அவரோட பேர்ல ஷாஜஹானாபாத் அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு நகரத்தவே உருவாக்கியிருக்காரு. இதெல்லாமே ஷாஜஹான் அவரோட பீரியட்ல கட்டுன விஷயங்கள். இவ்வளோதான்ப்பா ஷாஜஹான பத்தினது. நீ கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். அவுரங்கசீப். அதோட முகலாயர்கள் எல்லாமே முடிஞ்சிரும். நீங்க முகலாயர் டாபிக்கே இப்படி தனித்தனியா தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க புக்ல போய் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கேயோ இருக்கும். அது கன்ஃப்யூஸ் ஆகும். இப்படி ஆர்டர் வைஸ் அவங்க அதுக்கடுத்து அவங்க பையன்னும்போது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும். ஏன் அப்படின்னா, இவங்களே மராத்தியர்ல வருவாங்க. அப்ப மராத்தியர்களே திரும்ப டெல்லி சுல்தான்ல வருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் இருக்கும். அப்போ வந்து நீங்க இந்த கதைய தெளிவா புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க லிங்க் பண்ணி படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகே. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம அடுத்த டாபிக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம அத சஜெஸ்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.